ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்தாங்க. அதாவது கல்யாணம் ஆகக்கூடிய பெண். அந்த பெண் வந்து என்கிட்ட கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னா, அம்மா எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கம்மா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு சில கனவுகள் இருக்காதா, எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்காதா, அந்த மாதிரி நான் வாழக்கூடாதா, என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நான் வாழக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குமா. சரி அப்படிங்கிறாங்க. நான் கேட்டேன், சரிம்மா இப்போ ஏதாவது வேலைக்கு போறியானா? ஆமாம்மா அப்படின்னா. சரிம்மா நீ படிச்சிருக்க இல்லையா, உன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறியா இல்லை அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீ ஃபாலோ பண்ணுறியாம்மாண்ணா? அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதானம்மா எங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, இல்லைனா என்னை எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா. சரி ஓகேம்மா, இப்போ அவங்க வந்து உன்னை நிரந்தரமாக வச்சுருப்பாங்களா இல்லை அவங்க எடுக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கானா? எப்போ வேணாலும் எடுத்துருவாங்கம்மா, அதெல்லாம் வந்து கேரண்டி சொல்ல முடியாதுமா அப்படின்னு. சரிம்மாண்ணா, ஆனால் கொஞ்சம் சம்பளம், அதாவது உங்களை எப்போ வேணாலும் எடுக்க முடியும், கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க. இதுக்கே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கும்போது, இப்போ ஒரு வீடுன்றது ஒரு கம்பெனி மாதிரி தான், ஒரு நிறுவனம். அதாவது உங்களுக்காகவே எல்லாம் செய்யக்கூடிய, நீங்கள் எதுவும் செய்யலைனாலும் உங்களுக்காக எல்லாம் செய்வாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம், அதாவது குடும்பம் என்றது. அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் போங்கன்னு. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் எங்களுக்காக நீங்கள் எப்போ வாழறது? சரிம்மா அதே வரேன் நான் உங்கள் இஷ்டத்துக்கு. உங்கள் கம்பெனியில் போன பிறகு உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாரித்த பிறகு, எனக்குன்னு ஒரு ஹையர் கிரேடு வந்த பிறகு அப்போ வந்து என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுப்பேன். அப்படி இல்லைனா நான் ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பேன், அப்போ என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் அப்ளை பண்ணுவோமா அப்படின்னா. அதே மாதிரி தான்மா, ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச பிறகு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிப்பீங்க. நீங்கள் சம்பாரித்த பிறகு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதன்படி அந்த குடும்பம் நடந்துகிட்டு போகும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும் இல்லையா, ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க மாமியார் ஆவீங்க, உங்களுக்குன்னு ஒரு பேரம்பேத்திகள் வருவாங்களா, அப்போ உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. என்னம்மா இது அநியாயமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனினா கூட உங்களால எடுத்துருவாங்க. இவங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ல இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இவங்களை வந்து ரிசைன் பண்ண வச்சிடலாம், இல்லை உங்களை ஜாபை விட்டு வெளியே அனுப்பலாம், எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா குடும்பம்ன்றது அப்படி கிடையாது. உங்களை வெளியே அனுப்புறதுக்கான உரிமையும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்காகவே காலம் ஃபுல்லா, அதாவது கல்யாணன்றது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்காக அந்த குடும்பம் எல்லாத்தையும் செய்யும் பொழுது கொஞ்சம் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தயவு செய்து கடைப்பிடிங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக செய்யக்கூடிய அந்த குடும்பத்துல அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நீ நடந்துகிட்டு போனீங்கன்னா இதை விட பெரிய அன்பு வேற எந்த இடத்துலையும் சம்பாதிக்க முடியாது. அதனால தயவு செய்து எல்லா பெண்களுமே சரி, இப்ப இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் இஷ்டப்படி தான் நடந்துக்குவேன், அந்த வீட்டுக்கு போனா கூட சரி எனக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல கம்பெனியிலோ உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை பண்ணப்படுதா அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் மட்டும் ஏன் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்ளை பண்றீங்க? உங்களோட பெரியவங்களோ என்ன சொல்றாங்களோ அதன்படி கொஞ்சம் நடந்துகிட்டு போனீங்கன்னா குடும்பம் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்க பிள்ளைங்களும் நீடூடி அந்த பழக்கத்தோட, அதாவது அந்த பண்பாடோட வளருவாங்க. அதனால நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்றதெல்லாம் பிள்ளைங்க செய்யறதில்லை, நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் அப்படியே கத்துக்குதுங்க. அதனால நீங்க செயல்ல நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பிள்ளைங்க கத்துக்கும். நீங்க எப்படி உங்க மாமியார் கிட்ட நடந்துக்கிட்டீங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் உங்க பிள்ளைங்களும் நாளை, அதாவது ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட அந்த அன்போட பாசத்தோட அந்த மரியாதையோட அந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டு வருங்க. அதனால கொஞ்சம் வந்து பெற்றோர்களை வந்து மதிச்சு நடங்க, புகுந்த வீட்டிலையும் கொஞ்சம் மதிச்சு நடங்க, உங்க குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்குங்க.